தமிழகத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தியதாக 30 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடுமையான தலைவலி, வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்பட்ட நிலையில் பலர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் கள்ளச்சாராயம் குடித்த சுரேஷ், பிரவீன், சேகர், மகேஷ், ஜெகதீஷ் ஆகிய 5 பேர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மற்றும் சேலம் உள்ளிட்ட பல்வேறு தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விஷசாராயம் அருந்திய 19 நபர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். பாகூர் அருள்மிகு வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாக குழு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை வட்டாட்சியர் மற்றும் நிர்வாக அதிகாரி கோபாலகிருஷ்ணன், செயல் அலுவலர் பாலமுருகன், சங்கரநாராயணன் குருக்கள், லட்சுமி நாராயண குருக்கள், ஆலய பணியாளர்கள் மற்றும் பாகூர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இதேபோல் வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார், கலியுக பெருமாள் மற்றும் ஆலயக்குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆகியோர் செய்திருந்தனர். வள்ளல் சின்ன சுப்பராய பிள்ளை 149வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி சுப்பையா பிள்ளை சத்திரத்தில் அமைந்துள்ள அன்னாரின் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, அருட்தந்தை ஜான் கென்னடி மற்றும் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களுமான குணசேகரன், கோவிந்தராஜ், ராமதாஸ், தட்சிணாமூர்த்தி, சதாசிவம், அபு, கோபி, சசி, சக்திவேல், ஜோதிகுமார், சிவராமன், வித்யாபதி, அலெக்ஸ், சதீஷ், அருண், சங்கர், காமராஜ், ஹாரிஷ், ரியாஷ், ராமு, கணேஷ், சூர்யா, மாணிக்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அவருடைய வருவாயில வர பணத்துக்கு பாருங்க, அவங்க பொண்ணுக்கு வெள்ளத்தில் எவ்வளோ பெரிய செல்ல வச்சு வணங்கி இருக்கிறோம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு மகனுக்கு நம்ம இது வரைக்கும் ஒரு செலவு வைக்கிறது நம்மளுடைய தவறுத்தை நம்ம மன்னிப்பு எடுக்கிறோம். இதை நம்ம வலியுறுத்தணும். அப்படி நம்ம யாரும் வைக்கலன்னா, நான் என் சொந்த செலவில் ஒரு கருங்கல் சிலை நான் 6 வயதில் செஞ்சு கொடுக்குறேன். அதை அரசாங்கம் ஏற்றுக்கினேன். இந்த இடத்துல அது அவருடைய சொந்த இடத்துல அதை தெரிவி கொடுக்கணுன்றது உங்களிடத்தை என்னுடைய தாழ்மையாக வேண்டுகோளாக வைக்கிறேன். நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றது. மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் மாப்பிள்ளையாக பரமதத்தர் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டார். காரைக்கால் அம்மையார் ஆலயத்திற்கு இந்த ஊர்வலம் வரும்போது பெண் வீட்டார்கள் அழைப்பது போல
பொம்மைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி இறைத்தல் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்காக மாங்கனிகளை வீசி எறிவதும் அதனை மற்றொரு சாரார் தாவி தாவி பிடிப்பதும் இந்தியாவில் வேறெங்கும் காண முடியாத அரிய நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியை காண உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் காரைக்காலில் குவிந்து வருகிறார்கள். இதுல மொத்தம் 3 நாள் டேக் இருக்குது, பாத்துக்குப்பா. காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் வள்ளலார் சாலை பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவருமான வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். மேலும் இக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், விஜயவேணி மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள், பல்வேறு பிரிவு சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதற்கு நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 30 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற உழைக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மணவெளி சட்டமன்ற தொகுதி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலுகின்ற 310 மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் வழங்கப்படுகின்ற சீருடை மற்றும் பாட புத்தகங்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். பின்னர் அப்பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் சிறப்பு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர், ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கத்தில் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக புதியதாக ஆழ்துளை கிணறு அமைத்து மோட்டார் பொருத்தி ரூபாய் 15 லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட குடிநீர் ஊந்து நிலையத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதன் மூலம் காமராஜர் நகர், ரங்கசாமி நகர், வில்லியனூர் சாலை, அரவிந்தர் நகர், அங்காளம்மன் நகர், கோவில் தெரு, பள்ளி தெரு, நடுத்தெரு ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறுவார்கள். மண்ணாடிப்பட்டு தேத்தாம்பாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளியில் LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளியில் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே அறையில் 7 வகுப்புகள் நடைபெறுகிறது. மாணவர்கள் ஒரே அறையில் கூட்டமாக போதிய இடவசதியின்றி அமர்த்தி பாடம் நடத்தப்படுகிறது. சுகாதார கழிப்பிட வசதியின்றியும் மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறையோடு இப்பள்ளி இயங்கி வருகிறது. பள்ளிக்கு புதிய கட்டிடம் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி கல்வித்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பள்ளியின் நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ஜனநாயக அடிப்படையில் அமைதியான முறையில் அரசியல் சார்பற்ற தர்ணா போராட்டத்தை முதல் கட்டமாக தொடங்கி அரசின் கவனத்தை ஈர்த்து அதிகாரிகளை தன் கிராமத்திற்கு வரவழைத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் ரமேஷ் தலைமை தாங்க தலைமை நீதிபதி சந்திரசேகர் சிறப்புரையாற்றினார். மூத்த வழக்கறிஞர்கள் மோகன்தாஸ், பெருமாள், சுப்பிரமணியன், ராமன், ரங்கநாதன், அரசு வழக்கறிஞர் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், அசோக் பாபு ஆகியோர் வாழ்த்துரை கூறினர். சங்கத்தின் செயலாளர் நாராயணகுமார் வரவேற்றார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி செந்தில்குமார் சான்றிதழ் வழங்கினார். தேர்தலில் முக்கிய பணியாற்றிய உதயபாஸ்கருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ராஜபிரகாஷ் பொருளாளர் இந்துமதி புவனேஸ்வரி, துணைத் தலைவர் இளங்கோவன், மதன், கார்த்திகேயன், ராஜேஷ் ஆகியோர் இணை செயலாளர்களாகவும், செயற்குழு உறுப்பினர்களாக ரமிளா, தமிழ்செல்வி, புவனேஸ்வரி, ஆனந்தன், ராஜசெல்வம், கண்ணதாசன், இளவரசன், பஷீர் அகமது, மணிகண்டன், பிரேம்குமார் ஆகியோர் சான்றிதழ் பெற்றுக் கொண்டனர். இறுதியாக சங்கத்தின் துணைத் தலைவர் இந்துமதி புவனேஸ்வரி நன்றி கூறினார். நேரு யுவகேந்திரா மற்றும் மாற்றுத்திறனுடையோர் சமூக மேம்பாட்டு சங்கம், சமூக கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து 10 ஆண்டு சர்வதேச யோகா தின விழாவை ஒட்டி சுப்பையா சாலையில் உள்ள இருதய ஆண்டவர் அரசு உதவி பெறும் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு யோகா பயிற்சி செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது.
யோகா செய்வதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி யோகா ஆசிரியர் ஜான் பீட்டர் விளக்கி கூறினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக நேரு யுவகேந்திரா இயக்குனர் தேவசிகாமணி, பள்ளி தலைமை ஆசிரியர் சிஸ்டர் மோச்சம், சமூக கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம், பவித்ரா, கோவிந்தராஜ், பொறுப்பாளர் கீர்த்தி, மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு சங்க தலைவர் பாலாஜி மற்றும் தன்னார்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகா பயிற்சி எடுத்துக்கொண்டனர். யோகா பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஆன்மீக பூமி மற்றும் உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகின்றது. ஆனால் ஆன்மீக பூமி என்ற நிலை மாறி புதுச்சேரி போதை பூமி என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் சில ஆண்டுகளாக அதிகரித்து வரும் ரெஸ்ட்ரோ பார்கள். இந்த ரெஸ்ட்ரோ பார்களின் மூலம் புதுவையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சுற்றுலா என்கின்ற பெயரில் போதைக்கு அடிமையாகி வருகின்றனர். இந்த ரெஸ்ட்ரோ பார்கள் நகர்ப்புறங்களில் மட்டுமில்லாமல் கிராமப்புறங்களிலும் இயங்கி வருவதால் கலாச்சார சீர்கேடு ஏற்படுகிறது. பெரும்பாலான ரெஸ்ட்ரோ பார்கள் குடியிருப்பு மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகாமையில் இயங்கி வருவதால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகி அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. எனவே புதுச்சேரி அரசு மக்களின் நலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து ரெஸ்ட்ரோ பார்களை மூட வலியுறுத்தி அகில பாரதிய வித்யாத்ரி மாணவர் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாநில இணை செயலாளர் பன்னீர்செல்வம் வழிநடத்தினார். பாகூர் கம்யூன் பாகூர் அருள்மிகு ஸ்ரீ வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி ஆலய குரோதி வருடம் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பிடாரி அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து மிதுன லக்னத்தில் கொடியேற்றி காப்புக்கட்டி நாள்தோறும் பஞ்சமூர்த்திகள் பூப்பள்ளத்தில் புறப்பாடு. உபயதாரர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு, இந்திராணி தனவேலு குடும்பத்தினர் மற்றும் நாராயணன், வள்ளியம்மை நாராயணன் குடும்பத்தினர் சார்பில் ஸ்ரீ வேதாம்பிகை ஸ்ரீ மூலநாத சுவாமி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக உபயதாரர்கள் மற்றும் பெண்கள் தட்டு வரிசையுடன் ஆலயத்தை வலம் வந்து காப்பு கட்டுதல், புதிய வஸ்திரம் சாற்றுதல், மாலை மாற்றுதல் இவைகளை தொடர்ந்து திருமாங்கல்ய நான் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு குடும்பத்தினர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு குடும்பத்தினர், வட்டாட்சியர் மற்றும் நிர்வாக அதிகாரி கோபாலகிருஷ்ணன், செயல் அலுவலர் பாலமுருகன், ஆலய குருக்கள் சங்கரநாராயணன், லட்சுமி நாராயண குருக்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள் மற்றும் பாகூர் கிராமவாசிகள் கலந்து கொண்டனர். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்திருக்கிறது. 50க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவம் பெற்று வருகின்றனர். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசும் காவல்துறையும் முற்றிலுமாக தோல்வியடைந்து விட்டன என்பதையே இது காட்டுகிறது. அதற்கு காரணமானவர்களை காவல்துறையினர் கைது செய்தாலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக உள்ள வேலுவின் ஆதரவாளரான ரிஷவந்தியம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் உள்ளிட்டோர் தலையிட்டு அவர்களை விடுதலை செய்ய வைக்கின்றனர். அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்படுகின்றனர். கடந்த காலங்களில் கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போக மறுத்த காவல்துறை கண்காணிப்பாளர், காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடத்துவதுடன் கள்ளச்சாராய வணிகத்திற்கு துணை போன அனைவரும் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கள்ளக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் மலையரசனுக்கு வாழ்த்து தெரிவித்து கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் சாராய வியாபாரி கோவிந்தராஜ் பதாகை வைத்துள்ளார். பதாகை அந்த அளவுக்கு சாராய வணிகர்களுக்கும் திமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு. கள்ளச்சாராய விற்பனையையும் சாவுகளையும் தடுக்க தவறிய உள்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த சாவுகளுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள மடுகரை கிராமம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் புதுவை மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பலர் தாங்கள் நிலத்தில் விளைந்த நெற்பயிர்களை அறுவடை செய்து மடுகரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்து வருகின்றனர்.
இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக இப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்து கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்தால் இங்கு போதிய இடவசதி இல்லாததாலும் வாகனங்கள் செல்லும் சாலையில் நெல்லை சேமித்து கொள்ளும் நிலையில் உள்ளனர். அவ்வப்போது பெய்து வரும் மழையினால் நெற்பயிர்கள் நனைந்து சேதமடைந்துள்ளது. இதனால் கொள்முதல் செய்ய வரும் வியாபாரிகள் மழையில் நனைந்த காரணத்தினால் நெல் மூட்டைகளை குறைவான விலைக்கு கேட்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தரமான கூடாரம், நெல் மூட்டைகள் வைப்பதற்கு இடவசதி, நெல்லை மூட்டை பிடிப்பதற்கான கோணிப்பைகள் உள்ளிட்டவைகள் பற்றாக்குறையாக உள்ளது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்விவகாரங்கள் மீது புதுவை முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் ஆகியோர் உடனடியாக தலையிட்டு விவசாயிகளின் அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலமாக அளிக்கப்படும் கல்வி கட்டணத்தை திருப்பி செலுத்தும் திட்டத்தில் வெளி மாநிலங்களில் படிக்கும் SC/ST மாணவ மாணவிகளுக்கு அரசு நிதியுதவி அளிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறையில் அளிக்கப்படும் கல்வி கட்டணம் திருப்பி செலுத்தும் திட்டத்தில் சென்டெக் மற்றும் நான் சென்டெக் நிர்வாக பிரிவு MBBS நீக்கலாக மாணவ மாணவிகளுக்கு நிதியுதவி அளிக்க உரிய ஆவணம் செய்ய வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் காலியாக உள்ள LDC, UDC அசிஸ்டன்ட், வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், டிப்டி டைரக்டர் பதவிகளை நிரப்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் நல ஆய்வாளர், நல அதிகாரி தொகுதியில் உள்ள மாணவர்கள் விடுதியில் அலுவலகம் அமைத்து வாரம் 3 நாட்கள் தங்கி பணி செய்ய வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் புகாரை பதிவு செய்ய இலவச டோல் ஃப்ரீ வாட்ஸ்அப் குழுவை உருவாக்க வேண்டும். மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கையகப்படுத்திய நிலங்களில் ஒரே கிராமத்தை மட்டும் சாராமல் பிற கிராமங்களில் உள்ள மனை அல்லாத பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அரசு செயலரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலமாக மாணவர் சிறப்பு பேருந்துகள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இயங்கி வருகிறது. இதில் புதுச்சேரி காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவமனை முதல் புதுக்குப்பம் வரை செல்லும் மாணவ மாணவிகள் சிறப்பு பேருந்தை உருவையாறு பகுதியை சேர்ந்த சேகர் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இவர் அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே தனது சுய நினைவை இழந்த நிலையில் பேருந்து தனது கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே உள்ள மின்விளக்கு கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. பேருந்தில் மிக குறைந்த அளவிலேயே மாணவர்கள் பயணித்ததால் மாணவர்களுக்கு எந்தவித சேதமும் இன்றி தப்பித்தனர். உடனடியாக கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்டவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் அவர் மாரடைப்பு காரணமாக இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த விபத்தின் காரணமாக அரியாங்குப்பம் முதல் நோனாங்குப்பம் வரையிலும் ஏற்பட்ட வாகன நெரிசலை போக்குவரத்து காவல்துறையினர் சரி செய்தனர். லைன் கிளப் ஆஃப் புதுச்சேரி, கவி பாரதியார் மற்றும் லைன் கிரேட்டர் சங்கம் சார்பில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மகப்பேறு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மருத்துவமனை வாயிலில் நடைபெற்றது. சங்க தலைவர் லைன் தண்டபாணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் லைன் சோமசுந்தரம் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் கீதா சோமசுந்தரம், லைன் வடிவேலு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தினமும் அன்னதானம் வழங்குவதற்கு ஏதுவாக மேஜையை அமைத்தனர். இதில் லைன்ஸ் கிளப் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் கதிர்காமம் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு மற்றும் மாநில நிர்வாகி செல்வநாதன் மற்றும் மாநில பொது செயலாளர் சிவசண்முகம் ஆகியோர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கரடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் பெற்றோரில்லாத பிள்ளைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோருக்கு அரசு மாணவியர் விடுதியில் தங்கி படிக்க இடம் கிடைக்காமல் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மாணவியர்கள் தவித்து வருவதாகவும்
விடுதி நிர்வாகம் மாணவியர்களை அலைக்கழித்து வருவதாகவும் கூறி 10க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மனு அளிக்குமாறு அறிவுறுத்தினர். இதை ஏற்று அவர்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க சென்றனர். இதனால் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் திடீரென வீடுகளுக்கான மின் கட்டணம் 45 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும், மின்துறை தனியாருக்கு தாரை வார்க்கும் அரசை கண்டித்தும் மின்துறை தலைமை அலுவலகத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் மத்திய மாநில அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து உதயஞ்சாலை போலீசார் அவர்களை கைது செய்தனர். வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் வானரப்பேட்டையை சேர்ந்த அன்பு கண்ணன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதேபோல் ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ சத்ரமௌலீஸ்வரர் பெருமாளுக்கு வளர்பிறை பிரதோஷ வழிபாடு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் உபயதாரர்கள் சாந்தி கார்த்திகேயன், கோபிகா சந்திரவாணி உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாட்டினையும் எல்லப்பன் ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். வானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ விஷ்ணு அலங்காரத்தில் காட்சியளித்தார். மேலும் விஷ்ணு அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிங்கமுகத்துடன் கொடூரமான ஹிரண்யனை விஷ்ணு கொன்றார். தன் பக்தனான பிரகலாதனை காப்பாற்றினார். தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் கிராம வீதி உலா வந்து அருள் பாலித்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உட்புறப்பாடு வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் செய்திருந்தனர்.